நீ வெற்றியை கூட மறந்துரு, தோல்வியை மறந்துரு, அவமானத்தை மறக்காத. அந்த எமோஷனல் பெயினை ஞாபகம் வச்சுக்கோ. அடிச்சா வலிக்கும், அரைஞ்சா வலிக்கும், இடிச்சா வலிக்கும், ஆனா இதெல்லாம் சரியாயிடும், தாங்கிக்க முடியும். ஆனா உனக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த மன வலி இருக்கு பாத்தியா, அதை மறந்து ஜெயிக்கணும். ஏறி ஏறி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம ஜெயிக்கணும். அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் நம்மள நவத்தும். அள்ளி அள்ளி உள்ள போட்டுட்டே நெகட்டிவிட்டியை போட்டுட்டே போனீங்கன்னா, வாழ்க்கையை ரொம்ப விளையாட்டா போட்டுட்டே போனீங்கன்னா போச்சு. எவன் நெகட்டிவா பேசுறானா தள்ளி வை, சொல்லிப்பாரு. கேட்கலன்னா தள்ளி வை. உங்கள் உற்சாகத்தை சீர்குலைக்கிறவனை ஒதுக்கி வை, தப்பு இல்ல. பாயிண்ட் நம்பர் 1, ஒரு நாளும் நீங்கள் உங்களை பற்றி தாழ்வாக நினைக்காதீர்கள். இரண்டாவது, உங்களை வெறுப்பவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதீர்கள். உங்களை சந்தோஷமாக வைத்திருக்கிறவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்கள். மூன்றாவது, தயவு செய்து நெகட்டிவிட்டியாக இருக்கிறவங்க சற்று விலகி இருங்கள். உங்களுக்குள்ள பாசிட்டிவா எவ்வளவு இருக்க முடியும் அதை பற்றி பாருங்கள். மகிழ்ச்சியோட வளர முடியும் என்பதை இயல்பாகவே புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமானது. ஐந்தாவது, கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஜெயிப்பதன் வழியாக கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு புதிய வாழ்க்கையை வழங்க முடியும். ஆறாவது, அறிவுதான் கொடுக்க கொடுக்க வளரக்கூடிய மாபெரும் விஷயம். உங்களிடம் எது இருக்கிறதோ அதை பகிருங்கள். ஏழாவது, உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்துங்கள். அதில் என்ன முடியுமோ அதை படியுங்கள். படிப்பின் வழியாக அடுத்தவருக்கு சொல்ல முயற்சி பண்ணுங்கள். எட்டாவது, நீங்க உங்களுடைய நேரத்தை எந்த அளவுக்கு பத்திரமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கமிட்மெண்ட்டை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. சிறு வயதில் சொல்லப்பட்ட பொய்யை நம்பாதீர்கள். காரணம், கமிட்மெண்ட் இஸ் தி சார்ம் ஆஃப் லைஃப். கோ வித் யுவர் கமிட்மெண்ட், என்ஜாய் யுவர் கமிட்மெண்ட். இந்த வயசுல நீங்க கஷ்டப்படாம நீங்க பாத்துக்கலாம் 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 அப்படின்னு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே போனா சாதாரண ஒரு நார்மல் லைஃப் தான் நீ வாழ முடியும். உன் கோலை நீ வாங்க முடியாது. லாஸ்ட் என்ன சொல்லுவேன், நான் கஷ்டப்பட்டு கிடைக்கல, ஆனா நீ எதுவுமே கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன். அதுதான் ஒண்ணு.